Hi Smart Kids, இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 8ல I have plus now, I can't have, I won't have இந்த வேர்ட்ஸோட மீனிங் என்ன, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எங்க எப்படியெல்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம I have plus noun, I can't have, I won't have யூஸ் பண்ணி வர சென்டென்சஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இதோட மீனிங் என்ன, நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்த்துட்டு அப்படியே கான்வர்சேஷன்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். I have plus noun. I have அப்படின்னா என்கிட்ட இருக்கு, என்னிடம் உள்ளது, நான் இதை வச்சிருக்கேன் அப்படிங்கறது தாங்க மீனிங். Noun. A noun is a name of a person, place, thing or idea. Noun தமிழ்ல பெயர்ச்சொல். அப்படின்னா ஒரு நபர், இடம், பொருள் அல்லது யோசனையை குறிக்கும் சொல் பெயர் சொல்லுங்க. For example, father, ஆகாஷ், house, happiness. noun பத்தி டீடைலா நாம ஈஸி இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I have an expensive car. என்னிடம் விலை உயர்ந்த கார் உள்ளது. I have my own house. எனக்கு சொந்த வீடு உள்ளது. I have a daughter and a son. எனக்கு ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர். I have an apple to eat. நான் சாப்பிட ஒரு ஆப்பிள் உள்ளது. I have a lot of work. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. I have many figs. Fig அப்படின்னா அத்திப்பழம் அப்படின்னு அர்த்தங்க. என்னிடம் நிறைய அத்திப்பழங்கள் உள்ளன. I have beetle leaves. Beetle leaves அப்படின்னா வெற்றிலை அப்படின்னு அர்த்தங்க. என்னிடம் வெற்றிலை உள்ளது. I have an areca nut. Areca nut அப்படின்னா பாக்கு அப்படின்னு அர்த்தம். I have an areca nut அப்படின்னா என்னிடம் ஒரு பாக்கு உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏன் ஏர்கா அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் ஏங்கிறது ஒரு வவல். ஸோ வவல் லெட்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு வவல்ஸ் எது, கான்சனன்ட்ஸ் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், லெட்டர்ஸ் பற்றி, வேர்ட்ஸ் பற்றி, சென்டென்ஸ் பற்றி எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கிராமர் அப்படின்னு கிளாஸ் இருக்குங்க. அந்த கிளாஸில் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா லெட்டர்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், போய் கற்றுக்கோங்க. I have some food. என்னிடம் கொஞ்சம் உணவு இருக்கிறது. I have a meal. எனக்கு சாப்பாடு இருக்கிறது. I have a meeting. எனக்கு ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியுள்ளது. இதுவே ஒரு பார்ட்டி அப்படின்னா I have a party. ஃபங்க்ஷன் அப்படின்னா I have a function. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் எல்லாம் உங்கள் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பேச ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், I have a competition. எனக்கு போட்டி உள்ளது. இதுவே எனக்கு ஸ்கூலில் போட்டி இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? I have a competition at my school. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், I have a great idea. என்னிடம் ஒரு சிறந்த யோசனை உள்ளது. I have a special moment. எனக்கு ஒரு சிறந்த தருணம் உள்ளது. I have a laptop. என்னிடம் மடிக்கணினி உள்ளது. I have an ambition. எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. I have a problem. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதுவே எனக்கு இப்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? I have a problem now. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாமா? I have difficulty. எனக்கு சிரமம் உள்ளது. I have a question. எனக்கு ஒரு கேள்வி. I have a conviction. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. I have pain in my back. என் முதுகில் வலி இருக்கிறது. I have a headache. எனக்கு தலைவலி. I have an issue. எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. I have a burn. எனக்கு தீக்காயம் உள்ளது. இதுவே என் கையில் தீக்காயம் உள்ளது அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? I have a burn on my hand. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. I have 2 runs to win. எனக்கு வெற்றி பெற 2 ரன்கள் உள்ளது. I have an assistant. எனக்கு உதவியாளர் இருக்கிறார். I have self-esteem.
எனக்கு சுயமரியாதை இருக்கிறது. I have a 10-minute more. எனக்கு இன்னும் 10 நிமிடம் உள்ளது. I have an advantage. எனக்கு ஒரு நன்மை இருக்கிறது. நெக்ஸ்ட் டாபிக் I cannot. I cannot அப்படின்னா என்னால முடியாதுன்னு அர்த்தங்க. cannot அப்படிங்கிறத சுருக்கி நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ICANT. I can't. I can't have அப்படின்னாலும் என்னால் முடியாது அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். I can't have எங்கெல்லாம் கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. I can't have imagined the situation. என்னால் நிலைமையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. I can't have happiness without my family. என் குடும்பம் இல்லாமல் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. I can't have made her understand. என்னால் அவளுக்கு புரிய வைக்க முடியாது. I can't have support from others. மற்றவர்களின் ஆதரவை என்னால் பெற முடியாது. I can't have a loss. என்னால் நஷ்டமடைய முடியாது. I can't have permission to talk. பேச எனக்கு அனுமதி இல்லை. I can't have a better choice to choose. நான் தேர்வு செய்ய சிறந்த தேர்வு இல்லை. I can't have that dream. அந்த கனவை என்னால் காண முடியாது. I can't have luck. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. I can't have that much memory. எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. I can't have a long trip. என்னால் நீண்ட பயணம் மேற்கொள்ள முடியாது. அடுத்ததா நாம I will not, I won't பத்தி தாங்க பார்க்க போறோம். I won't அப்படிங்கிறது I will not ஓட ஷார்ட் ஃபார்ம் தாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா என்னால முடியாது, அதாவது நான் செய்ய மாட்டேன் அப்படின்றதாங்க அர்த்தம். I won't have அப்படின்னா என்னிடம் இருக்காது, ஃபியூச்சர்ல என்கிட்ட இது இருக்காது அப்படின்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், I won't யூஸ் பண்ணி எப்படி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். I won't have a better health. எனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்காது. I won't have a record. என்னிடம் பதிவு இருக்காது. I won't have a conversation with him. நான் அவருடன் பேச மாட்டேன். I won't have any time. எனக்கு நேரம் இல்லை. I won't have any demand. எனக்கு எந்த கோரிக்கையும் இருக்காது. I won't have a big deal. எனக்கு பெரிய விஷயம் இல்லை. I won't have savings. என்னிடம் சேமிப்பு இருக்காது. I won't have debt. எனக்கு கடன் இருக்காது. debt அப்படின்னா கடன் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் I won't have an exam. எனக்கு பரீட்சை இருக்காது. I won't have citizenship. எனக்கு குடியுரிமை கிடையாது. I won't have money to spend. என்னிடம் செலவு செய்ய பணம் இருக்காது. I won't have a car. என்னிடம் கார் இருக்காது. I won't have the key to the house. வீட்டின் சாவி என்னிடம் இருக்காது. I won't have any appreciation. எனக்கு எந்த பாராட்டும் இருக்காது. I won't have gratitude. நான் நன்றி சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல I have plus noun, I can't have, I won't have பற்றி நம்ம பார்த்தோம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இதை நீங்கள் தொடர்ந்து உங்கள் கான்வர்சேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணி பேசிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.